வணக்கம். திமுக தலைவர் கலைஞர் பார்த்திங்கன்னா, பொதுமக்களோட நாடி துடிப்பு அறிந்தவர்னு அவரை தான் சொல்லுவாங்க. ஒரு நாளும் எல்லா பேப்பரையும் படிச்சுடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி உடனுக்குடன் அவருடைய பதிலும் அறிக்கை ரூபத்தில் வரும், இல்லை கேள்வி பதில் ரூபத்தில் முரசொலியில் வந்துட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் பல பதில்கள் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவார், நரி பரியாவதும் பரி நரியாவதும் மதுரைக்கு புதிதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வருவார்ல. அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இன்னொரு முகாமுக்கு போகிறதும் இன்னொரு முகாமிலேருந்து இங்கே வர்றதையும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் கூட, கால சூழ்நிலை கருதி அவங்க ஏன் அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க, இது சரியா தவறா இப்படியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு வார காலமாக தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் எதுன்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் விஷயந்தான். கடைசியாக எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு அவர் பார்த்திங்கன்னா தாவேகாவில் போய் சேர்ந்துட்டார். இவ்வளவு பெரிய ஒரு சீனியர் லீடர் இப்போதைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஜய்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. இது சாத்தியமா? அல்லது இவ்வளவு நாள் அதிமுகவில் இருந்து வளர்ச்சி அதோட நல்ல விஷயங்களெல்லாம் அனுபவித்தவர் திடீர்னு அதை விட்டுட்டு அங்கே போகலாமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் தமிழக அரசியல்வாதிகள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே தான் வருது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் கட்சி தொடங்கின 1972ஆம் ஆண்டுலேருந்தே அவர் அதிமுகவில் தான் இருக்கார். 1977 அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும்போது சத்தியமங்கலம் தொகுதியிலேருந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதன் பிறகு தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைய வரைக்கும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கார். ஒரு தடவை சீட்டு கொடுக்கல, இன்னொரு தடவை தோற்றுருக்கார். மற்றபடி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவருடைய பயணம்ங்கிறது அதிமுகவில் தான் இருந்துக்கிட்டு வருது. எம்ஜிஆர் கூட இருந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தார். கடைசியாக எடப்பாடி முதலமைச்சரான போது கூட பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு விசுவாசமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த இடத்துல எங்கே அந்த சிக்கல் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களில் அவர் ஒரு முக்கியமான தலைவர். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வி அடைந்த பிறகு ஒரு யாரை கொண்டு வரலான்னு பார்க்கும்போது அப்போ கூட முதல் பட்டியலில் இருந்தவர் செங்கோட்டையன் தான். ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில் அவர் இல்லாததுனால அந்த இடத்துல எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெறாத செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுகவோட அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது கொங்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முதன்மையானவர்கள் பொன்னையன், முத்துசாமி போன்றவர்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட அரசியல் வருகைக்கு பின்னர் பார்க்கும்போது செங்கோட்டையனுங்கிறது அதிமுகவோட ஒரு அசைக்க முடியாத சக்தி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு கீழே ஜூனியர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவரை விட ஜூனியர் தான். அப்படி இருந்தால் கூட கட்சி தலைமைன்னு வரும்போது அவருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கார். இன்றைக்கி என்ன சூழ்நிலைனா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பார்த்திங்கன்னா தலைவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தலைவர் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அந்த கட்சியோட தலைமையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு மாஸ் லீடர். இன்றைக்கி அதிமுகவை பார்க்கும்போது இந்த மாஸ் லீடர் அப்படிங்கிற லீடர்ஸ் யாருமே இல்லாததுனால தான் நிறைய தலைவர்கள் அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க தான் தலைவர். எல்லாருமே நம்மளோட சக அமைச்சர்களாக தானே எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அவர் எப்படி நம்ம தலைவராக ஏற்றுக்கிறதுங்கிறதுல அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஈகோ கிளாஷ் அவங்கவுங்க மனசுக்குள்ளே வரும். இருந்தால் கூட ஒட்டு மொத்தமாக கட்சி நலனை கருதி ஏதோ ஒரு வகையில் அவங்க கட்டுப்பட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மன வருத்தத்தினால நம்ம இவ்வளவு சீனியராக இருக்கோம், நம்மளால் எப்படி இந்த கட்சியில் தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மாற்று ஏற்பாடு என்னன்னு பல பேர் போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து யாரை எதிர்த்து இந்த அதிமுகங்கிறது அரசியல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்புங்கிறத தவிர அதிமுகவில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. இத்தனை வருஷம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இப்போ எடப்பாடி மேலே உள்ள கோபத்தினாலையும் அதிமுகவில் தன்னுடைய சில கோரிக்கைகள் நிறைவேறலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் திமுகவுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட அந்த இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டது, இது வரைக்கும் எடுத்து வச்சிருந்த ஒரு பெயர் நமக்கு கெட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அவர் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயோட கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அடுத்தது பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சீனியர் லீடர் எப்படி போய் விஜயோட தலைமையை அவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் போகிற இடங்கள்லாம் கூட்டுற கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணும், அதுக்கு யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது அவர் அந்த மாற்று சக்தியை கையகப்படுத்திக்கிட்டு தமிழக அரசியலை வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையாங்கிறது அது அடுத்த கேள்வி. ஆனால் விஜய்க்கு பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது.
இளைஞர்களோட செல்வாக்கு இருக்குது, அவங்க தான் திமுகவுக்கு மாற்றாக பார்க்குறாங்கங்கிற மாதிரி ஒரு சிந்தனை உருவாக்கப்பட்டு விட்டது. அதனால் செங்கோட்டையனுக்கு ஒரு மரியாதை வேணும். அந்த மரியாதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து தாவேகாவுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் மாதிரி ஒரு பழுத்த அனுபவம், நீண்ட அனுபவம் உள்ள ஒரு சீனியர் வந்து அங்கே கிடையாது. அப்போ பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு செங்கோட்டையனோட வருகைங்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. அந்த அதிருப்திங்கிறது எப்படி வருதுன்னா, ஒன்று கட்சியோட செயல்பாடுகள், கட்சி தலைமையோட செயல்பாடுகளோடு இவங்க முரண்படுறதுனால வரும். அப்படி இல்லைன்னா கட்சி தலைமை வந்து இவர்களை சில இடங்களில் ஒதுக்கி வச்சுருக்கும் தேவையில்லாமல். இப்படி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியாளர்கள் நிறைய இருக்காங்கல்ல. இது போல் அதிருப்தியாளர்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை தனக்கு பலமாக பயன்படுத்தி இந்த கட்சியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்குன்னா நிச்சயமாக அது சீனியர்களுக்கு தான் கிடைக்கும். இதை நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கும்போது, இன்னும் சொல்ல போனால் அண்ணா காலத்துலேருந்து அரசியல் இயக்கத்தை தொடங்கி அரசியல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ருட்டியார் இவ்வளவு சீனியர், இவர் போய் எப்படி விஜயகாந்த் தலைமை ஏற்றுட்டு போகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நெருடல் இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுது, பண்ருட்டியார் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட தேமுதிக வந்து நல்ல வலிமையாக தானே இருந்தது. ஒரு கட்டத்தில் அங்கே வந்து அவருக்கான மரியாதை குறையுது, அவருக்கோட முக்கியத்துவம் குறையுது. எப்படி குறைஞ்சது, ஏன் குறைஞ்சதுன்னு தெரியாது. அதனால் அவர் அதை விட்டு வெளியில் வராரு. அவர் வெளியில் வந்த பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா தேமுதிக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டையனுங்கிறது ஒரு சீனியர் அரசியல்வாதி. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவோட பிரச்சார திட்டங்களை எல்லாம் வடிவமைத்து கொடுப்பவர் தான். கொங்கு பகுதியில் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தார். இப்படி எல்லாம் பார்க்கும்போது இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள், இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான ஆட்களோட தொடர்புலையும் அவர் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை கரைத்து ஒரு பக்கம் தாவேகா பக்கம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ செங்கோட்டையன் மட்டும் அங்கே போயிட்டாரா, அவரால் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? செங்கோட்டையன் சொல்கிறது எல்லாத்தையும் விஜய் கேட்பாரா இப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இந்த இடத்துல பார்க்கும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் சொல்கிறது அப்படியே கேட்குறாரு இல்லையா. நான் பெரும்பாலான விஷயங்களை காது கொடுத்து கேட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, சீனியர் அரசியல்வாதி. அடுத்தது பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுலாம் கண்டிப்பாக கிடையாது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். இனிமேல் போய் அவர் என்ன பெரிய பொறுப்பு வகிக்க போகிறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும், இருக்கிற இடத்துல நமக்கு மரியாதை இருக்கணும், இந்த ஒன்றை தானே எதிர்பார்ப்பார். அதனால் செங்கோட்டையனுக்கும் அது ஓகே. இப்படி தான் நம்ம செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிகழ்வு வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை கடந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிகளிலும் உள்ள அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் வந்து விஜய் வந்து இந்த பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது, அந்த எழுச்சியை பார்க்கும்போது நிறைய பேர் எப்போதும் எழுச்சியான கட்சியில் சேருவதற்கு ஆர்வம் காட்டுவார்கள்ல. இது வரைக்கும் பல கட்சிகளை சேர்ந்தால் நிறைய பேர் வந்து அங்கே ஆர்வம் காட்டியும் விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் இல்லாமல் தான் இருந்தது தவிர, இப்போ வந்து செங்கோட்டையன் அங்கே சென்றிருப்பதன் மூலம் மற்ற கட்சிகளை சேர்ந்த அதிருப்தியாளர்கள்லாம் அங்கே வந்து சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி வந்து எதிர்க்கட்சிகள் பார்க்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய் வந்து தூய்மையான ஆட்சியை கொடுப்போம்னு தானே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பற்றி இந்த மாதிரி ஊழல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கூட கூட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதை எப்படி பார்க்கக்கூடாது. புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அனுபவம் நிறைந்தவர்கள் வழிகாட்டுதல் வந்து தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து சொல்கிறத செய்து முடிப்பாங்க. அவர்களை ஒழுங்குபடுத்துறதும் அவங்களோட செய்யக்கூடிய முயற்சிகள் தவறாக போயிடக்கூடாதுங்கிறதுலும் அந்த திட்டம் வகுக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா சீனியர்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் இப்போதைக்கு அதிமுகவிலேருந்து ஒரு விக்கெட் வந்து அந்த பக்கம் போயிருக்குது. இது எப்படி பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வகையில் பலம் தான் அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர், எல்லா கட்சியிலையுமே அதிருப்தியாளர்கள் நிறைய இருக்காங்க, செல்வாக்கானவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இதை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பகுதியிலையும் வந்து செல்வாக்கோடு இருந்து இன்றைக்கி செல்வாக்கு இழந்து கட்சியிலையும் மதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல அறிமுகமான தலைவர்கள் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்கல்ல. அப்போ எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பகுதியிலேருந்து அந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கறது ஒரு பக்கம். அதே போல் ஒரு பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அரசியல் கட்சியிலும் செல்வாக்கு பெற்றவர்கள் இருப்பாங்கள்ல, அவர்களையும் கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து யாரோட தயவும் இல்லாமல் சில புதுமுகங்களை வச்சுட்டு தான் கொண்டுட்டு போயிட்டு இருந்தார். இன்னையை பொறுத்தவரையில்
கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீனியர்கள் சில பேர் தேவைப்படுறாங்க, கட்சியை வழிநடத்துவதற்கு அவர்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது முதல்ல இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்கிறது செங்கோட்டையன். இன்னும் பல பேர் வந்து அங்கே போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வகையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு இழப்பு அப்படின்னு தான் பார்க்கணும். தனிப்பட்ட செங்கோட்டையன் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறது பெரிய பாதிப்பு இல்லை. இவர் வந்து இன்னொரு வளரக்கூடிய கட்சியில் போய் சேரும்போது அவரை நம்பி அந்த இயக்கத்திலேருந்தும் பல பேர் போய் சேருவாங்க இல்லையா? இது வந்து ஒரு வகையில் மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அரசியலை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் இன்னும் என்னென்ன மாவட்டங்கள்லேருந்து என்னென்ன இயக்கங்கள்லேருந்து யார் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் இணையிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். விஜயை பொறுத்தவரை அவர் தான் இப்போதைக்கு அரசியலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, எழுதி கொடுத்ததை பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்கள்ல. இப்போ சீனியர்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. இதையெல்லாம் முழுமையான அரசியல் கட்சியை மாற்றணுங்கும் போது அங்கே வந்து அனுபவம் நிறைந்த சில மூத்தவர்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலேருந்து அந்த மாதிரி ஒரு சீனியர்கள் கண்டிப்பாக வருவாங்க. இது விஜய்க்கு பலமாக இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு அது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் விஜய் வந்து தனித்து வர்றதுனால திமுகவுக்கு பெரிய அளவுக்கு சவால் விட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக திமுகவுக்கு சவால் விட முடியும். தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி பயணத்துக்கு ஓரளவு கை கொடுக்கும். மூத்த அரசியல்வாதிகளுக்கும் இது தெரியும், மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் இது தெரியும். தேவையில்லாமல் இந்த இயக்கத்துக்கும் அந்த இயக்கத்துக்கும் ஆர்கியூ பண்ணுறதுக்காக பத்திரிகையாளர்னு சொல்லி பேசுகிறவங்களை விட பார்த்திங்கன்னா இந்த யதார்த்த களத்தை புரிந்தவர்களுக்கு வந்து இது நன்றாகவே தெரியுங்கிறதுனால செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றிருப்பது அவருக்கு வந்து ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இதை வந்து செங்கோட்டையனை விஜய் எந்த அளவுக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறாருங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகளை வந்து நாம் வந்து தெளிவாக சொல்ல முடியும். வணக்கம்.